அறிவோம். Let us learn. ஐ ஐ இந்த எழுத்தே அழகா இருக்குல்ல. ஐ அப்படிங்கிற எழுத்துல சில சொற்கள் பார்க்கலாமா? அந்த படத்தை பாருங்க. அந்த படத்துல எத்தனை பேர் இருக்காங்க? எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. அப்போ ஐவர் அப்படின்னு சொல்லலாம். ஐவர். அடுத்த படத்தை பாருங்க. நம்ம இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னோம்? 5ன்னு சொன்னோம் இல்லையா? 5 அந்த எண் தான் அங்க கொடுத்திருக்காங்க. அடுத்த படத்தை பாருங்க. நம்ம எண்ணினோம்ல இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு விரல் விட்டு எண்ணிருப்போம்ல. இப்படி கை காமிச்சு தானே எண்ணிருப்போம். அந்த கையில எத்தனை விரல் இருக்கு? ஐ விரல். ஐவர், 5, ஐ விரல். இந்த சொற்கள்ல முதல் எழுத்து ஐ. திரும்ப படிப்போம். Let us read again. இப்போ நாம படிச்ச அதே சொற்களை மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? ஐவர், 5, ஐ விரல். மறுபடியும் சொல்றேன். ஐவர், 5, ஐ விரல். அடுத்தது புதிய சொற்கள். நியூ வேர்ட்ஸ். ஐங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் சொற்களை பார்க்க போறோம். ஐப்பசி. ஐப்பசிங்கிறது என்னது? தமிழ் மாதங்கள்ல ஒன்று. நீங்க இதுக்கப்புறம் பின்னாடி படிப்பீங்க. 50, ஐரோப்பா. மறுபடியும் சொல்றேன். ஐப்பசி, 50, ஐரோப்பா. சொல்லி பழகுவோம். Let us practice by saying. இதுல நமக்கு தெரிஞ்ச சொற்களை வச்சு சில எளிய வாக்கியங்களை அமைக்க போறோம். ஐவர் நின்றனர். மேல ஐவர்னு படிச்சோம் இல்லையா? அந்த ஐவர் அதாவது அந்த 5 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நிக்கிறாங்க. அதனால ஐவர் நின்றனர். அடுத்த படத்தை பாருங்க. ஒருத்தர் அவர் கையில பலூன் வச்சிருக்காரு. எத்தனை பலூன் வச்சிருக்காரு? 5 பலூன். ஐவர் நின்றனர், 5 பலூன்.